நக்கீரன் கோபால் அவர்கள் சந்தன கடத்தல் வீரப்பன் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு காட்டுக்கு போயிருந்தாரு. அப்போ நக்கீரன் கோபால் ஒரு சில விஷயங்கள் வீரப்பன் கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு பெரிய நடிகர் கிட்ட உங்க புகைப்படங்களை காட்டினேன், அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு, காட்டையே ஆள்ற ராஜாப்பா அவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னோடனே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. உடனே அவர் சந்தோஷப்பட்ட புகைப்படங்கள்லாம் நான் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன், நீங்களே பாருங்கன்னு சொன்னா அதை பார்த்து அவரு ரொம்ப உச்சக்கட்ட சந்தோஷத்துக்கு போயிட்டாராம் வீரப்பன். அப்ப நான் சரணடையும் போது அந்த நடிகரை வர சொல்வீங்களா அப்படின்னு வீரப்பன் கேட்டிருக்காரு. எனக்கு தெரியுது அந்த நடிகர் யாரா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க, ரஜினிகாந்த் தானே நினைக்கிறீங்க? அதான் இல்லைங்க, உலக சினிமாவே வியந்து பார்க்கக்கூடிய சிவாஜி கணேசன் அவர்களை தான் வீரப்பன் சந்திக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. அப்போ நக்கீரன் கோபால் சொல்லியிருக்காரு, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, மு கருணாநிதி அவர்கள் அப்போ முதலமைச்சராக இருந்தாரு, அவர்கிட்ட சொல்லி சிவாஜி கணேசன் மட்டும் இல்லாம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையும் சேர்த்து உங்களை சந்திக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்ட உடனே அடுத்த செகண்டே வீரப்பன் சொன்னாரா, நான் சரணடைறேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அரசியல் ரீதியான ஒரு சில பிரச்சனைகளால வீரப்பனை சுட்டு தான் பிடிச்சாங்க, இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா சினிமா எந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயம்ன்றதை வீரப்பன் நமக்கு உணர்த்திட்டாரு. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பட்டனை தட்டிக்கோங்க.